லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 12 முதல் திரையரங்குகளில். தமிழ்மணி சார், நிகழ்ச்சி நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். 1977 தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக எம்ஜிஆர் மாறினாலும் கூட 74 புதுச்சேரியில் அதிமுக அரியணை ஏறியது. ஏறக்குறைய இதே மாதிரியான சூழல் உருவாகும் அப்படின்ற ஒரு பேச்சை தாவேகாவினுடைய தலைவர் விஜய் உருவாக்கியிருக்கிறார், பேசியிருக்கிறார். இது சாத்தியம் இருக்குதா? அது என்ன கால்குலேஷன் போடுறாரு? ஒரே நேரத்தில் தமிழ்நாடு பாண்டிச்சேரியை குறி வைக்கிறதா தாவேகா? சார், ஒன் ஆஃப் த பெஸ்ட் கொஸ்டின்ஸ். ஐ மஸ்ட் காம்ப்ளிமெண்ட் யூ. திருப்பரங்குன்றத்தில் முருகான் ஈசரித்தால் திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். இப்போ நான் திருப்பரங்குன்றத்தையும் இந்த டாப்பிக்கில் கொண்டு வந்துடுறேன். இதே தான் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, திருப்பரங்குன்றம், திருத்தணி. சார், அரசியல்வாதியினுடைய மிகப்பெரிய பலம் எதுன்னு என்ன கேட்டீங்கன்னா மக்களுடைய மறதின்னு சொல்லுவேன். ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு முன்னால் திரு ரங்கசாமி, இன்றைய முதலமைச்சர், அவர் வீடு தேடி போய் பார்த்தார் திரு விஜயை. அப்போ இந்த அளவு விஜய் பிரபலமாக அரசியலுக்கு வந்துட்டார். பேசப்படலை, ஒரு எதுவும் கட்சி பேர் கூட அன்றைக்கி கிடையாது. நீங்கள் புரிஞ்சுக்கணும். பார்த்துட்டு வந்து என்ன பேசுனாங்கன்னு வெளியே சொல்லப்படலை. மரியாதை நிமித்தம் இதுவரைக்கும் ஒரு பய கூட இந்தியாவில் அவமரியாதை நிமித்தம் சந்திக்கலை. சந்திச்சவெல்லாம் சொல்கிற ஒரே வார்த்தை மரியாதை நிமித்தம். இல்லை, உனக்கும் அவனுக்கு என்னடா மரியாதை போயிட்டு போட்டோம். மக்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. நம்பர் 2, இப்போ வேகமாக ஓடிட்டுருக்கு. பிரவீன் சக்கரவர்த்திங்கிற ராஜீவ்காந்தியோடு நேரடி தொடர்பில் இருக்கிற ராகுல் காந்தியோடு இருக்கிற ஒரு காங்கிரஸ் பொறுப்பாளர். அவர் இந்த விங்கெல்லாம் பார்க்குறாரு. அவர் 2 மணி நேரம் திரு விஜய் எல்லா பத்திரிகையிலும் வந்து, இது ஒன்றும் கிசுகிசு செய்தி அல்ல. அந்த 2 மணி நேரம் இவரும் விஜயும் சந்தித்து பிரவீன் சக்கரவர்த்தி அவங்க ஒன்றும் வெண்டைக்காய் மோர்க்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பேசியிருக்க முடியாது. என்னுடைய அபிப்பிராயம் அவ்வளோதான். செல்ல பிறந்த என்ன சொல்கிறாரு, எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு சம்பந்தமும் இல்லை. கரெக்ட், 100% ரைட். அது பாண்டிச்சேரியில் கூட்டு வைக்கலாமா என்பது பற்றி என்னுடைய அபிப்பிராயம். என்ன கேட்டீங்க, நான் பதில் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஆனால் அங்கே போயிட்டு ஏன் பாண்டிச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை புகழ்ந்து பேசணும்? தமிழ்நாடு அரசாங்கம் பாண்டிச்சேரியை பார்த்து கற்றுக்குங்க அப்படின்றாரு. உண்மை சார், உண்மை. அதான் சார் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு என் ரங்கசாமி, தாவேகா, காங்கிரஸ் கூட்டணி வச்சாங்கன்னா 100% ரங்கசாமி அலோவ் பண்ணிவிடுவாங்க. ரங்கசாமி நொந்து போயிருக்கார், மனமுடைஞ்சு போயிருக்கிறார். அவரை பாஜக நடத்துகிற கிட்டத்தட்ட ஒரு டம்மி பீஸ், கூண்டு கிளியாக இருக்கார். எனக்கு நல்லா தெரியும். அந்த கால்குலேஷன் எப்படி ஒத்து வருன்றீங்க? என்ஆர் காங்கிரஸ் கட்சியிலேருந்து அதிருப்தியாகி தானே வெளியில் போகிறாரு. என்ஆர் காங்கிரஸ் உருவாகுது. எல்லா கட்சிகளுமே இந்த ஜனதா தளம் உடஞ்சப்போ மதச்சார்பற்ற அவங்க தான் ஆட்சி அமைச்சாங்க. 2 பேரும் ஒன்றா சேர்ந்து கர்நாடகா. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சரி, இதெல்லாம் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குறதுக்கு அந்த நேரத்துக்கு கருப்பு சட்டை, வெள்ளை சட்டை, மஞ்சா சட்டை, அவ்வளவுதான். அது தவிர்த்து எனக்கு புரியுது. நீங்கள் என்ஆர் காங்கிரஸ், தாவேகா ஒரு கால்குலேஷன் போட்டிங்கன்னா அதில் லாஜிக் இருக்கும். காங்கிரஸையும் எப்படி உள்ள? காங்கிரஸுக்கு அங்கே வாக்கு இருக்குது சார். இன்னைக்கு வரைக்கும் இங்கே காங்கிரஸுக்கு வாக்கு இருக்குது. அதாவது புறந்தள்ள முடியாத வாக்குகள் காங்கிரஸ் கட்சிக்கு பாண்டிச்சேரி, காரைக்காலில் இருக்குது. சரி, அப்போ இப்போ நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாஜகவை பாண்டிச்சேரியில் தனிமைப்படுத்துறது மூலமாக ஆட்சி உருவாக்குறாங்க. அது இன்னைக்கு பேசுனா தானே பேசுகிறாரு அவரு. அப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த வர தமிழ்நாட்டுக்கு வந்து இது பேர் ஆட்சி அமைச்சிருவாங்கன்னு நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். ஓட்டு இருக்குது. ரங்கசாமி சிஎம் கண்டினியூ ஆனீங்க. என் நம்பி முதல்ல ஒரு அரசியல் பதவி இருந்துட்டு வந்தார் ஆனந்த், டெப்டி சிஎம். மற்றதெல்லாம் நீங்கள் பேசி முடிச்சு ரொம்ப எளிது. இன்னொன்று இல்லை, சுப்பிரமணியன் ராமசாமி மாதிரி ஒரு கணக்கு போடலாம் இல்லையா? என்ன கணக்கு? அவர் 1974 சுப்பிரமணியன் ராமசாமி அதிமுகவுடைய முதலமைச்சர் கேண்டிடேட்டா மாறுறாரு. ராமசாமி, ஆமா, சுப்பிரமணியன் புசி ஆனந்த் அங்க முதலமைச்சர் ஆக்கிட்டு இங்க தமிழ்நாட்டில் அந்த ரிஸ்கை விஜய் எடுக்க மாட்டார்.
அவர் ஈகோ அதை அனுமதிக்காது. ஒருவேளை தமிழ்நாட்டில் இவர் ஆக முடியலன்னா இவர் கட்சியினுடைய முதல் சிஎம் அவரா சார்? அரசியலில் உங்களுக்கு அனுபவம் இல்லை, ஈகோ இல்லாமல் அரசியல் இல்லை. நானே இருந்தால் தான் செய்வேன். சாமிக்கு என்ன நம்பர் 2 நம்பர் திருப்பி அனுப்புங்க ரொம்ப வேண்டி விடுறாங்க. ஒருவேளை நான் இங்கே இப்போ என்னாச்சு, ஆம் ஆத்மியில் டெல்லியில் சிஎம் போஸ்ட்டு போயிடுச்சு, பஞ்சாபில் இருக்கிறான், துடிக்கிறாராம். கேள்விப்படுற காதல் எழுதுகிற செய்திகள். அவர் கூட்டத்துக்கு போனால் முதல்ல அவர் உள்ளே விடுறாங்க, யார்? பஞ்சாப் சிஎம். இதனால் இதெல்லாம் இல்லை புரியுது எனக்கு. இப்போ ஒரு நிமிஷம். 1974 எம்ஜிஆர் முகத்தால் சுப்பிரமணியன் ராமசாமி ஜெயிச்சாரா அல்லது சுப்பிரமணியன் ராமசாமியுடைய இமேஜாலே ஜெயிச்சாரா? சார் ராமசாமி கிட்டத்தட்ட யாருன்னே தெரியாதுங்கிறதா. அப்போ எம்ஜிஆர் தானே கால்குலேஷன்? 100க்கு 100 அதே கால்குலேஷன் இப்போ அங்கே சொல்ல முடியாது. ஒரு அகில இந்திய பார்ட்டியை தோக்கடிச்சு தொடர்ந்து சிஎம்மாக இருக்கார் அவர். அந்த அகில இந்திய காட்சி இப்போ மூணாவது இடத்துக்கு ரெண்டாவது தள்ளப்பட்டுருச்சு. அங்கே பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங்குடைய பேச்சாளராக இருந்த தமிழ்நாட்டை சேர்ந்த இதை சேர்ந்த நாராயணசாமி முதலமைச்சராக இருந்தார். ஆகா ஓஹோன்னுலாம் இருந்தார். இன்னைக்கு அந்த கட்சி இருக்குது, நான் ஒன்றும் மறுக்கலை, அதை நான் சொல்கிறேன். அதனால் விட்டுருவார். இன்னொன்று, தமிழ்நாட்டில் அவருக்கு நம்பர் 2 மிக எளிதாக செங்கோட்டையனு கொடுத்துட முடியும். சார் அரசியலில் எந்தெந்த காயை எங்கே வைக்கிறோங்கிறது முக்கியம். இங்கே இருந்தாங்கன்னா அவங்க அப்பாவுக்கும் விஜய் அப்பாவுக்கும் இவருக்கும் ஆனந்துக்கும் முதல்லையே மன வருத்தங்கள் வந்து பப்ளிக்கில் வந்துருச்சு. இவரை இங்கேருந்து கொண்டு போய் அங்கே அப்பா நீ டெப்டி சிஎம் பார்த்துக்க, நீ அங்கேருந்து வந்த முதல்ல ஒரு முன்னாள் எம்எல்ஏ வந்தது அவர் தான். லாஜிக்காக ஒரு கேள்வி கேட்குறேன் சார். என்ஆர் காங்கிரஸையோ அல்லது ரங்கசாமியோ முதலமைச்சர் ஆக்குவதற்காகவா தாவேகா உருவாக்கப்படுது? நீங்கள் புஷி ஆனந்தை கூட விட்டுடலாம், தாவேகாவில் வேறு யாரை கூட நீங்கள் சூஸ் பண்ணுங்களேன். ஏன் ரங்கசாமியை முதலமைச்சர் ஆக்குவதற்காக விஜய் ஒரு கட்சியை தொடங்கணும்னு கால்குலேஷன்? அதில் ஏதாவது பொலிட்டிக்கல் கெயின் இருக்கணும்ல சார்? பொலிட்டிக்கல் நாளைய வளர்ச்சி இன்றைய தோல்வியாக இருந்தால் தப்பு இல்லைங்கிறது தான் சார் நான் அரசியலில் கற்றுக்கிட்டேன். 1971 அரசியலில் இருக்கிறேன். 6 முறை ஜெயிலுக்கு போயிருக்கிறேன். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய மனுஷன்லாம் என் கூட ஜெயிலில் இருந்தவன் தான். எனவே இன்றைய தோல்வி அல்லது இன்றைய பேக் சீட் அப்படி எடுத்துக்க, தோல்வியும் கூட வேண்டாம். இன்னொரு 20 வருட காலம் நான் என்னுடைய கட்சி அங்கே இருக்க முடியுமானால் ஒருவரை விளக்கணும் தமிழ்நாட்டிலிருந்து. அப்போ தான் இங்கே செங்கோட்டையில் நான் முதலிடம் கொடுக்க முடியும். எங்கள் அப்பாவுக்கு அவருக்கும் முதலே கொஞ்சம் மனவர்த்தம் பேச்சுவார்த்தைலாம் நடந்துரு வேண்டாம், அவசியம் இல்லை. இதெல்லாம் நான் கெட் ஓவர் பண்ணணுன்னா அதுதான் முடியும். அது கிட்டத்தட்ட வாய்ப்பு இருக்குது, நான் வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. ஒன்று. இன்னொன்று, தமிழ்நாட்டில் பொறுத்தவரை அவர் ஸ்பீச்சையும் சொல்லிடணும். இன்னும் திரு விஜய் சில விஷயங்கள் கற்றுக்கணும். முதல்ல இந்த விஷயம் அடிக்கிறதெல்லாம் விடணும். ஃப்ளையிங் கிஸ் நடுப்புற விட்டுருந்தார், திருப்பி வந்துருச்சு, விடணும். அரசியல்வாதி அவர் ஹீரோ இல்லை. ஒரு ஹீரோ நினச்சாருன்னா அப்படி கை தட்டிட்டு கூட்டுக்கு போடுவான், நல்லதில்லை அவருக்கு. கிட்டத்தட்ட ஒரு தலைவராக வந்துட்டார், அதை ஒன்றும் மறுக்கிறதுக்கு இல்லை. கைகூப்பி கேட்குற பல விஷயங்கள் திரு விஜய் நீங்கள் இன்னும் கற்றுக்கணும். அங்கே போய் சொல்கிறாரு, இன்றைக்கும் QR கோடெலாம் கொடுத்து உள்ளே விட்டாங்க, கடைசியில் எல்லோரும் தான் உள்ளே வரணும். அதை சொல்கிறது தான் இதுதான். ஆனந்த் ஒரு லேடி போலீஸ் ஆஃபீஸர் அந்த அம்மா சொல்லி காமிட்டுச்சுப்பா, என்ன ஆச்சு தெரியுதில்ல, கரூரில் இங்கே பண்ணிட்டாங்க. அது யாரை பாதிக்கும்? மற்றவங்களை அல்லங்க, இவரை தான் பாதிக்கும். அதை அவர் புரிஞ்சு சரியாக நடந்துக்கணும். நம்பர் 1. நம்பர் 2, பக்கத்தில் இருந்தவங்க யாரோ சொன்னாங்கன்னுட்டு என்னன்னு தெரியாமல் இவர் வந்து தனி மாநிலமாக்கணும்னு பேசுகிறார். அவர் அத்தனை தீர்மானங்கள் போடப்பட்டிருக்குன்னு 16 அந்த நம்பரை சொல்கிறேன். அவ்வளோ சொல்கிற லாஜிக்காக தானே சொல்கிறாரு. எது லாஜிக்கு? 16 தீர்மானங்கள் சொல்லிடுவாங்க. நான் இப்போ ரொம்ப மோசமாக பேச போகிறேன், சொல்லாங்க தயவு செஞ்சு, உங்களை படிச்சிருவாங்க சார். என்னன்னே தெரியாமல் பாண்டிச்சேரினா என்ன, காரைக்கால்னா என்ன, எதுவும் தெரியாமல் உணரக்கூடாது சார் பப்ளிக்கில். அது சுதந்திரம் கிடைச்சப்போ வந்தது இல்லை சார். அது சுதந்திரம் கிடைச்சி சுதந்திர இந்தியாவில் எதெல்லாம் பிரெஞ்சுக்காரன் கையில் இருந்துச்சோ அவன் ஒரு ஒப்பந்தம் போட்டு கொடுத்துட்டு போனான். எந்த விதமான மாற்றமும் இருக்கக்கூடாது, எந்தெந்த ஏரியாவை எங்ககிட்ட இருந்துச்சோ நீ அப்படியே வச்சு ஒன்றா வச்சுக்கணும். அப்படியே ஒன்றா வச்சுக்கணுன்னா அது மாநிலமாக ஆகுமானால் கம்ப்ளீட்டாக
சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்கு, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. 1. நம்பர் 2, இவ்வளவு யோசிக்கிறவங்க ஒரு சின்ன விஷயம் ஏன் யோசிக்க மாட்டேங்கிறாங்க? நான் சொன்ன காரணத்தால் தான் அந்த அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறோம், அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம்னு. ஆந்திராவில் ஒரு 3/4 கிலோமீட்டர், கேரளாவில் வந்து 4 தெருமா, போயிட்டு பார்த்து வந்தோம். 4 தெருமா. ஏன் ஒரு தொகுதி வச்சுக்கிட்டு இருக்கிறோம்? அங்கங்கே சேர்த்துடக்கூடாதா? ஒரு ஆந்திராவில் ஏகி மாகாம்லாம் இங்கே சேர்த்துடக்கூடாதா? ஏன் சேர்க்கல? இந்த காமன் சென்ஸு கூடயா இருக்காது சார். ஒரு தலைவரை வர நான் அவரை அன்பாக தான் கேட்குறேன், கற்றுக்கணும் அவர். இன்னொன்று, எப்போ நான் 30 வருஷமாக 35 வருஷமாக பாண்டிச்சேரி போனாலும் வண்டி டேங்க் ஃபில்லப் பண்ணிக்குவேன், பெட்ரோல் 4 ரூபா குறைச்சி. ஏன்னா ஸ்டேட் ஆனால் 4 ரூபா கூட வந்துடும். இன்னொன்று தெரியுமோ இல்லையோ, 5 ஆண்டு காலம் அந்த பாண்டிச்சேரி உள்ளே இருந்துட்டால் அதான் சட்டம் சார். இதெல்லாம் மக்களுக்கு தேவையா சார்? இதெல்லாம் வந்து நீங்க சொல்றதுல லாஜிக் இருக்கலாம், நுவான்சஸ் இருக்கலாம், இல்ல நுவான்சஸ் இருக்கலாம் சார். நான் கேட்கறது, அங்க போயிட்டும் திமுகவை வந்துடுறேன், அங்க போயும் திமுகவை விமர்சிக்கிறாரு அப்படின்னும் பொழுதும் என்ஆர் காங்கிரஸ்க்கு பாராட்டு சான்றிதழ் கொடுக்கிறாரு அப்படின்னும் பொழுது சார் அவர் ரொம்ப கேர்ஃபுல்லா, ரொம்ப சரியான காய்ப்பு தலைவரா சார். இது பேசிக். அவன் அக்ரிமெண்ட் கொடுத்துட்டு போயிருக்கான் நம்ம கிட்டங்கிறது 198 பேருக்கு தெரியாது. நான் ஏதோ வக்கீலாக போய் எனக்கு தகவல் தெரியும். அதான் சொல்கிறேன். இல்லாட்டி அங்கே ஆந்திராவில் சேர்த்துடணும், இங்கே கேரளாவில் ஏன் வச்சுருக்கான்? 3/4 கிலோமீட்டர் அவன் அப்படி அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் நம்ம பிரெஞ்சுக்காரங்கிட்ட. அதனால் ஆனால் போட்டு லாஜிக்காக பார்க்குறப்போ அதுக்கு மத்திய அரசுக்கான அதிகாரம் தானே அதிகமாக இருக்குது. என்ன அதிகாரம்? துணைநிலை ஆளுநரால் பகுதி, துணைநிலை ஆளுநரால் அதிகாரம் மத்திய பகுதி, அது கார்பரேஷன் கூட இல்லை. கார்பரேஷனுக்கு மேயருக்குள்ள அதிகாரம் கூட சார். அவரு அதிகாரத்தை கொடுக்குறோன்றது லாஜிக் தானே சார்? கிடையாதுங்க. தலைநகர் டெல்லிக்கே அதிகாரம் இல்லை சார். சார் உண்மை, இது டெல்லி இதை விட பெட்டர். அதுதான் சொல்கிறேன். இதை விட காரணம் இது என்ன கொடுத்துருக்கோம், இந்த அக்ரிமெண்ட் கொடுத்து தான் நம்ம வாங்கணும், டேக் ஓவர் பண்ணணும் அவங்ககிட்ட இருந்து. இன்றைக்கி நாம் என்ன வேணால் பேசுவேன்னு பேச முடியாது. அதை கொண்டாந்தீங்கன்னா பெட்ரோல் 4 ரூபா. பெட்ரோல் மட்டும் இல்லைங்க, அங்கே 5 வருஷம் இருந்துட்டிங்கன்னா சிட்டிசன்ஷிப் பாண்டிச்சேரி ஆகிடுவீங்க. நீங்கள் கல்வி சலுகைகள், பல சலுகைகள் கிடைக்குது, தமிழ்நாட்டில் கிடையாது. முதல் சுற்று பாரு ஒரு நிமிஷம் இருக்கு. அதனால தவறு. தமிழ்நாட்டில் விஜய்கிட்ட இருந்த முஸ்லீம் ஓட்டு பூரா டிஎம்கேக்கு போயிடுச்சு. இன்னைக்கு எப்படி சொல்கிறீங்க? திருப்பரங்குன்றத்தால் அவர் ஸ்டாலின், அன்போடு ஸ்டாலின், ஆசையோடு ஸ்டாலின், காதலோடு ஸ்டாலின் எல்லாம் 10 விஷயம் பிரயோஜனப்படலை. அதெல்லாம் இந்த 1000 கொடுத்தது, இந்த கால்குலேஷன் அதுக்குள்ளே வராது. இப்போ வர இது என்ன ஆச்சு? அவர் ஒரு கால்குலேஷன் போட்டு மைனாரிட்டி ஓட்டில் கிறிஸ்டியன் ஓட்டு போகுது. நம்மளால் ஒன்றும் ஸ்டாலின் ரொம்ப சுருக்கமாக இல்லை சார். மிக மிக முக்கியமான விஷயம், நீங்கள் தமிழ்நாடு இதுவும் கேட்டிருக்கீங்க. எனக்கு இன்னொரு தடவை நான் பேச விருப்பப்படல, வெட்டியாக இதுக்கு பேசணும். அதை பண்ணுன. இப்போ என்ன பண்ணிட்டாரு, ஆகிறது ஆகட்டும், இந்த உள்ளே விட மாட்டேன், சென்ட்ரல் போலீஸ் போடா உள்ளே விட மாட்டேன். ஒன்று முஸ்லீம் அடியோ துடிச்சு போயிருக்கிறான். ஆஹா, இவன் நமக்கு தலைவன் ஸ்டாலின். இன்னைக்கு ஸ்டாலின் கூட இருமணமாக கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 100 முஸ்லீம் ஓட்டில் 90 முஸ்லீம் ஓட்டு அவருக்கு போகுது. அது இவருக்கு இழப்பு. பேசலாம். நான் வந்து